வணக்கம் மக்களே, எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? பாப்பாவுக்கு வந்து போஸ்ட் ஆஃபீஸில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண சொல்லியிருந்தாங்க, கூட்டிகிட்டு வந்திருந்தேன். இது என்னடா வேறவங்களுக்கு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, வெயிட் பண்ண சொன்னாங்க. அதோட வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோமா, அப்புறம் திருப்பி கூப்பிட்டு நம்மள்கிட்ட இருக்க ப்ரூஃபை வாங்கி எல்லாமே ஃபில் பண்ணிக்கிட்டு பாப்பாவே ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஓகே கொடுக்கும்போது ஏதோ ராங்குன்னு வந்துச்சு. கடைசியில் செக் பண்ணி பார்க்கையில் இன்சியல் பக்கத்தில் ஒரு புள்ளி இல்லையா, ஆதார் கார்டில் புள்ளி இருக்குது, பான் கார்டில் புள்ளி இல்லைன்ற ஒரு மிஸ்டேக்கு சரி பண்ணிவிட்டு வாங்க அப்படின்னு அனுப்பி விட்டாங்க. சரி என்ன செய்கிறது அப்படின்ட்டு நாங்களும் அங்கேருந்து கிளம்பிட்டோம். அவளுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்குற எல்லாருக்கும் நன்றி. எல்லோரும் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. இது வந்து பாப்பாவுக்கு யூனிஃபார்ம் வாங்கினோன்னு ஜவுளி கடைக்கு போயிருந்தோம். அங்கே காமெடின்னு சொல்கிறதா இல்லை அறியாமைன்னு சொல்கிறதா தெரியல. அந்த வீடியோ இதில் இருக்கும், பாருங்கள், பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். வீட்டில் வந்துட்டு ட்ரம்மை கழுவுவோம், தண்ணி வந்துருன்ட்டு கழுவி வச்சுக்கிட்டு இருக்கேன். மக்களை தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. கண்ணாடி வச்சுருக்காங்க, கண்ணாடி வச்சுருக்காங்க. அங்கே இல்லை, அங்கிட்டு போக முடியுமா? இங்கிட்டு இல்லை, கேட்டு யூனிஃபார்ம் ஏஜிஎஸ் யூனிஃபார்மா? இந்த மாதிரி மேலே மொதல் பாப்பாக்கா கட் பண்ணி அவங்க நோட் பண்ணுவாங்க. போ யூனிஃபார்ம் பார்க்கணும். மாறி மாறி மூணாம் மாடிக்கா அனுப்பிவிடுங்க. அங்கே ஓப்பன் ஆயிருக்கு, மட்டும் போனது அங்கே ஓப்பன் ஆயிருக்கு. தனியா கூட நல்ல வேலை வந்துட்டாங்க. ஆளு வேறு தானா? அதிகமா ஆளு இல்லை, ஸ்லோவாக தான் போகிறாங்க. ஆள் அதிகம் இல்லை இல்லை, ஆள் அதிகம் சொல்ல இந்த டோரு லேட்டாக போட்டுது. டோர் போட்டு போகவே மாட்டேன். வலிக்கி விட்றாங்க பாப்பா, வலிக்கி விட்றாங்க. இந்த கீழே ஒர்க் ஆகுது. மேலையா? மூணாவது மாடி. பாப்பா செகண்ட் ஃப்ளோர். என்ன பார்க்கணும்? யூனிஃபார்மா? தேர்ட் ஃப்ளோர்.
ஒர்க் ஆகலை என் கீழே இப்போ தான் வருது. ஒரு நிமிஷத்தில் போக வேண்டியது. நம்ம பயப்படும் அதுவும் பயந்துருச்சு போல. என்னம்மா கார் வலிக்க நடுங்குது கார். அதனால போகிறாங்க. பாப்பா பழனி மலையில் ஏறும்போது கூட இப்படி இல்லை. இப்போ பாரு மூச்சு வாங்குது கால். 3ஆவது வரும் யூனிஃபார்ம். பார்த்தீங்களா மக்களே, அந்த லிஃப்ட்டில் வந்து ஒர்க் ஆக மாட்டேன்ருச்சு. அப்படிப்பட்டதில் போய் நான் தனியாக பிள்ளைய கூட்டிகிட்டு போய் இடையில மாட்டிக்கிற கூடாதுன்னு தான் கொஞ்சம் பயமாக போச்சு. ஆனால் அதை வந்து வீட்டில் சொல்லி பாப்பா சிரிச்சிட்டு கிடந்தா. ஏம்மா நீங்கள் எவ்வளோ தைரியமாக இருப்பீங்க, ஒரு லிஃப்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு இப்படி பயப்படுறீங்களேம்மா. அது லிஃப்ட்டு வந்து ஒர்க் ஆகலை. அது என்ன பிரச்சனைன்னா அடைக்க மாட்டேங்குது. அடைக்க வருது திருப்பி லாக் ஆகுது, அடைக்க டோர் வருது திருப்பி லாக் ஆகுது. இப்படிமா இருந்துச்சு. ஒரு வழியாக யூனிஃபார்ம் வாங்கிட்டு வந்துட்டோம். எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஆதரவு கொடுங்க மக்களே. உங்களுடைய ஆதரவுக்காகத்தான் நான் காத்திருக்கேன். நம்மளுக்கு சப்போர்ட் பண்ண அனைத்து சப்ஸ்கிரைபருக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். உங்களுடைய ஆதரவில் தான் நான் இருக்கேன். தோசை வந்து சுட்டோம் வீட்டில். காலையில் இட்லி சுட்டு கொடுத்தேன், மதியத்துக்கு சாப்பாடு வச்சு கொடுத்துட்டேன். தோசைக்கல்லில் வந்து இந்த வெங்காயத்தை வச்சு தடவுறது வழக்கம். நீங்கள் எத்தனை பேர் அப்படி செய்கிறீங்கன்னு சொல்லுங்கள். வெங்காயத்தை வச்சு தேய்க்கும்போது பிடிக்காமல் நல்லா வரும் தோசை. துணியோ வேறு எதுவும் போட மாட்டேன். வெங்காயத்தை நீங்கள் இது பண்ணி போட்டு பாருங்கள். தக்காளி சட்னியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் கொதிக்க வைக்கிறதுக்கு, கெட்டு போகக்கூடாது. கெட்டியாக இருந்துச்சா பிடிச்சிடக்கூடாதுக்காக லைட்டாக தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன். அதோட தோசையை சுட்டு வச்சுட்ருந்தேன். வந்து பாப்பாவுக்கு சின்ன பிள்ளை ஸ்கூலுக்கு போயிருக்கு. நாங்கள் 2 பேர் தான் போயிட்டு வந்துருந்தோம். சின்ன பாப்பா வந்து பசிக்குதுன்னு சொல்லுவான்ட்டு எல்லாத்துக்கும் சேர்த்தே சுட்டு வச்சுருவோம் 3 பேருக்கும் அப்படின்ட்டு தோசை சுட்டு எடுத்து வச்சுருக்கேன் மக்களே. இந்த வெங்காயம் தேய்க்கிற பழக்கம் எத்தனை பேருக்கு இருக்குது, அது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு அனுபவத்தில் நான் சொல்கிறேன். உங்களுக்கு யாருக்கெல்லாம் வெங்காயம் தேய்க்கிற பழக்கம் இருக்குது தோசை சட்டியிலன்னு சொல்லுங்கள். தோசை வரலைன்னா வெங்காயத்தை தேய்ச்சி எடுத்து பாருங்கள், சூப்பராக இருக்கும். அதோட காலையில் இட்லி சுட்டு கொடுத்தேன். இட்லியோட தோசைன்னா பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு எல்லாருக்கும் தோசை பிடிக்குமா, இட்லி பிடிக்குமா சொல்லுங்கள். அமைதியாக இருக்கீங்களே என் சப்ஸ்கிரைபர் எல்லோரும், ஏதாச்சும் சொல்லுவீங்க வைப்பீங்கன்னு எதிர்பார்க்குறேன். நிறைய பேர் பார்க்குறீங்க, கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்டுக்காக காத்திருக்கேன். லைக் பண்ணுங்கள். அந்த தேய்க்க இப்படி டோப்பா மாதிரி கலண்டுக்கிட்டு வந்துடும். அந்த மேலாப்பில் இருக்கிற வெங்காயம் அதை பார்த்தீங்களா, தேய்க்கும்போது இப்படி தான் கலந்துட்டு வந்துடும். அதை போட்டுட்டு அடுத்து இருக்கிற அந்த கருப்பு கலராக இருக்கிறத கத்திரிக்கோலை கத்தியை வச்சு கட் பண்ணிவிட்டு திருப்பி அதே வெங்காயத்தை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த சூட்டோடு தேய்க்கிறதுனால அந்த இடம் அப்படியே கருகும். திருப்பி நான் என்ன செய்வேன், கத்தியை வச்சு கட் பண்ணிடுவேன். ஒரு வழியாக சுட்டு முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். அதோட திருவிழா அன்றைக்கும் திருவிழா நடந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. இந்த ஊர்வலம் வந்து விளக்கு எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க மக்கள் எல்லாருமே. நாங்கள் அன்றைக்கி போக முடியாத சூழ்நிலை, அங்கிட்ட ஆஸ்பத்திரிக்கு அலைஞ்சிட்டு இருந்தோம். சரி நம்ம அங்கே போய் கலந்துக்க தான் முடியலை, அட்லீஸ்ட் நம்ம வாசலில் தானே போகுது, நம்ம பார்ப்போம் அப்படின்ட்டு தாயை நினச்சி வேண்டிக்கிட்டு அடுத்த வருஷம் நல்லபடியாக எல்லாத்துலேயும் கலந்துக்கிறோம்மா அப்படின்னு மனசில் வேண்டிக்கிட்டு அதை வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். பாப்பாட்ட காட்டணுன்னு. பாப்பா வந்து இவங்க வந்து லேட்டாக வந்தாங்க. இங்கே விசேஷம் வச்சுட்டாலே நைட் டைம் ஊர்வலம் வந்து வருவாங்க அத்தனை மக்களும். ஒரு நாளைக்கு 1 பூந்தட்டு எடுப்பாங்க, விளக்கு எடுத்துகிட்டு வருவாங்க. சொல்ல தெரிலங்க, ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஊர்வலம் டெய்லியும் வந்துக்கிட்டே இருப்பாங்க அந்த திருவிழா முடிய வரைக்கும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி பொட்டுகளும் வேறு ஆட்டமும் பாட்டமுமாக தான் இருக்கும். அந்த மாதிரி ஒன்று தான் இதுவும். இதுக்கு முன்னாடி நாள் வந்து பூந்தட்டு எல்லோரும் வந்து தாம்பூலத்தில் பூ வச்சு ஆத்தாவுக்கு கொண்டுட்டு போனாங்க இதே மாதிரி. அதை நான் எடுக்கலை. அது வந்து நான் இங்கே ஆஸ்பத்திரி போயிட்டேன், அதனால் என்னால் எடுக்க முடியல. அடுத்து மறுநாள் எடுக்கும்போது தான் சரி இதையாச்சும் பார்க்க கொடுத்து வச்சுருக்கேன், கோயிலுக்கு போய் கலந்துக்கத்தான் முடியலன்ட்டு எடுத்து பாப்பாட்டையும் காமிச்சேன். அம்மா நாங்கள் தூங்கிட்டேன் மேம்மா, பார்க்கணுன்னு நினச்சோன்னு சொல்லி ஃபீல் பண்ணாங்க. சரி பாப்பா, அடுத்த வருஷம் நம்ம நேரடியாக தாயை போய் திருவிழாவில் பார்த்து கும்பிட்டுக்குருவோம். இங்கே தானே இருக்கா, எங்கே போயிட போகிறா நம்ம ஆத்தா, அடுத்த வருஷம் பார்ப்போம்.